7 stages of the soul evolution and 7 types of consciousness. First வந்து infant soul. infant soul அப்படின்னா கொஞ்சம் ஜென்மங்க தான் எடுத்திருக்கு. அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபோக்கஸ் எது மேல இருக்கும் அப்படின்னாக்கா சர்வைவல் மேல இருக்கும். இன்ஃபேன்ட் சோலுக்கு சர்வைவல் கான்சியஸ்னஸ் இருக்கும். சாப்பிட்றது, தூங்குறது, அதுக்கப்புறம் பசங்களை பெற்றுக்கிறது. இதுதான் பேசிக் சர்வைவல். வாழ்க்கையில நான் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், எதை பத்தியும் கவலை கிடையாது. சாப்பிட்டோமா, தூங்கணுமா, உடம்ப காப்பாத்திக்கணுமா, போறோம். ஸோ இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா ஆன்மாக்குமே என்லைட்மெண்ட் ஆகுற வரைக்கும் அவங்க மறுபடியும் அவங்களுக்கு மறுபிறவி இருக்கு. புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த அனுபவங்கள், இந்த எக்ஸ்பீரியன்சஸ், இந்த பாடங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறப்போ அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அந்த சோல் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ பல ஜென்மங்க எடுத்த பிறகு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னாக்கா பேபி சோல் அப்படின்னு. இந்த பேபி சோல் ஸ்டேஜ்ல அவங்க கான்சியஸ்னஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஈகோ கான்சியஸ்னஸ், ஒன் அப் கான்சியஸ்னஸ், கம்பேரிசன், ஈகோ கான்சியஸ்னஸ், மற்றவங்களோட நான் கிரேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இதை ஒன் அப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு இல்ல ஈகோ கான்சியஸ்னஸ் அப்படின்னு நான் யாருன்னு நான் காமிச்சிக்கணும், மற்றவங்களோட நான் வசந்தவன் அப்படின்னு காமிச்சிக்கணும். ஸோ அவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி தான், அவங்களோட தீமே இப்படிதான் இருக்கும். பல ஜென்மங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மற்றவங்களோட போட்டி போட்டுட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேலை செய்யறப்ப கூட நான் ஒரு சாதாரண ஒர்க்கரா இருக்கேன், நான் ஒரு சூப்பர்வைசரா, ஒன் அப் கான்சியஸ்னஸ். இதுல பல ஜென்மங்க எடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ யங் சோல். இந்த யங் சோல் ஸ்டேஜ்ல வந்து இவங்கெல்லாம் லீடர்ஸ், அரசியல்வாதி, யூனியன் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதுக்கப்புறம் ஜாதி சம்பந்தப்பட்ட லீடர்ஸ், மதம் சம்பந்தப்பட்ட லீடர்ஸ். ஒரு கூட்டம் இருக்கும், எப்பவுமே ஒரு கூட்டத்தை வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. தே வாண்ட் டு பி தி லீடர்ஸ். ஏன்னா நிறைய எனர்ஜி இருக்கு, யங் சோல் நிறைய எனர்ஜி இருக்கு. சோசியலிசம், கம்யூனிசம் எல்லாமே ஒரு ரெபலியன் மாதிரி ஒரு குரூப்பை முன்னாடி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதுல வந்து எந்த கான்சியஸ்னஸ் இருப்பாங்கன்னா வெளியில அவங்க பாக்குறதுக்கு ஐயோ தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சேவை பண்றாங்களே அப்படின்ற மாதிரி வெளியில தெரியும். ஆனா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, சேவை மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள வந்து அது நிஜமான சேவை கிடையாது. அது அதாவது அங்க வந்து அதுல ஒரு மறைஞ்ச ஈகோ இருக்கும், கிளாமபர்ஜ்ட் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹிடன் ஈகோ. இந்த தேர்ட் ஸ்டேஜ்லயும் ஒரு ஈகோ இருக்கும். லீடரா ஏன் இருக்கணும்னாக்கா ஜீசஸ் மாதிரி, முகமது மாதிரி, புத்தர் மாதிரி அன்கண்டிஷனல் சர்வீஸ் இருக்காது. இந்த பிசிக்கலா சம்பந்தப்பட்ட ஒரு மூமெண்ட் முன்னாடி கொண்டு போவோம். வெளியில பாக்குறதுக்கு என்னவோ தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாதிரி தான் இருக்கும், சேவை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுலயும் நான்ன்ற ஒரு அம்பாவும் இருக்கும், கிளாமபர்ஜ்ட் ஈகோ இருக்கும். ஸோ அது யங் சோல் ஸ்டேஜ். கான்சியஸ்னஸ் வந்து ஈகோ கான்சியஸ்னஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ். இந்த மாதிரி பல பல ஜென்மங்க எடுப்பாங்க. இந்த மாதிரி பல ஜென்மங்க எடுத்துட்டு பேரு, புகழ், பணம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தலைவனா இருந்தாக்கா நிறைய இருக்கும், பேர், புகழ் எல்லாமே. ஏன்னா அவங்க எது பின்னாடி போறாங்க, பேர், புகழ் பின்னாடி போறாங்க. நேம் அண்ட் ஃபேம். எனக்குன்ற ஒரு பேர் வேணும், எனக்கு அப்புறம் என்னோட பேர் 10 தலைமுறை பேசும். இந்த மாதிரி ஒரு ஈகோ, யங் சோல். ஸோ இந்த மாதிரி பல ஜென்மங்க எடுத்த பிறகு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சுட்டேன், பட் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. இருந்தாலும் என்னத்துக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் இருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு என்னை பத்தியே தெரியாது. நான் எங்கிருந்து வந்தேன், நான் எதுக்காக வந்தேன், நான் யார், எதுக்காக பிறந்தேன் அப்படின்ற கேள்வியெல்லாம் ஆரம்பிக்கும் பல ஜென்மங்க எடுத்த பிறகு. நிறைய பேர் புகழ்லாம் நிறைய பார்த்த பிறகு இந்த மாதிரி கேள்வி ஆரம்பிக்கும். அப்போ அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாங்கன்னு அர்த்தம். மெச்சூர் சோல், சைலன்ஸ் கான்சியஸ்னஸ். முதல் தடவை எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது, வாய் முடிப்பான், எனக்கு தெரியாது. முதல் தடவை வாழ்க்கையில மௌனம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தேடல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாழ்க்கையோட ரகசியம் என்ன, வாழ்க்கையோட மர்மம் என்ன, வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்ற தேடல் அவங்களுக்கு ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆசிரமா அப்படி போயிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாதுன்ற விஷயம் முதல் தடவை ஒத்துக்கிட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது சைலன்ஸ் கான்சியஸ்னஸ். இல்லைன்னா ஈகோலெஸ் கான்சியஸ்னஸ். அப்போ அவங்களுக்கு அகம்பாவம் இருக்காது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கிரேட் என்ற அகம்பாவம் இருக்காது. எனக்கு தெரியாது, நான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஈகோலெஸ்னஸ், சைலன்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு. எனக்கு புரியாதது நான் தான் புரிஞ்சுக்கணும், அது தியானத்து மூலியமா மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு அப்போ அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து தியானத்துக்குள்ள வருவாங்க. ஸோ தியானத்துக்குள்ள வந்து நிறைய தியானம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்ஃபேன்ட் சோல், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பேபி சோல், தேர்ட் ஸ்டேஜ் வந்து யங் சோல், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து மெச்சூர் சோல். அதுக்கப்புறம் எப்போ அவங்க இன்டென்ஸா தியானம் பண்றாங்களோ அப்போ அவங்க ஓல்டு சோல். அந்த ஓல்டு சோல் ஸ்டேஜ்ல பல ஜென்மங்க எடுப்பாங்க, பல ஜென்மங்க எடுத்து தியானத்தை பண்ணுவாங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் சாதனைங்க பண்ணுவாங்க. எப்பவுமே ப்ராக்டிஸ்ல இருந்து அவங்களோட எல்லா கர்மத்தையும் தீர்த்துப்பாங்க. நான் இந்த உடம்பு கிடையாது, நான் இந்த மனித கிடையாது, நான் இது என்ற ஐடென்டிட்டியை விட்டுருவாங்க. ஐ எம் எட்டர்னல், எனக்கு மரணமே கிடையாது,
ஆன்மாக்கு மரணம் இல்லை, எனக்கு மரணம் இல்லை, இந்த வாழ்க்கையே ஒரு நாடகம், எங்கிருந்தோ வரும் நாடகம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு திருப்பி நம்மளோட சொந்த வீட்டுக்கு போவோம், ஹையர் வேர்ல்ட்ஸ் போயிடுவோம், காசல் வேர்ல்ட்ஸ் போயிடுவோம். இதெல்லாம் தியானத்து மூலியமா அவங்களுக்கு அனுபவிச்சு தெரிஞ்சு இது ஓல்ட் சோல். ஸோ இது எந்த கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னா சோல் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. எப்பவுமே வந்து நான் வந்து அந்த சோல், நான்ன்றது உடம்பு இல்லை, நான் வந்து ஆன்மா. ஸோ நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா என்ன பண்ணணும், நான் ஒரு என்லைட் ஆகணும்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து இது கடைசி ஜென்மமா வேணும், எனக்கு மறுபிறவி வேண்டாம், எனக்கு கடைசி ஜென்மம் வேணும், நான் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு குறை இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் இன்டென்ஸா தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே அவங்க வந்து அவங்களோட ஆன்மா பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. தே ஆல்வேஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் சோல். எது பாவம், எது புண்ணியம், நல்லதே பண்ணணும், சரியான பாதையில இருக்கணும். ஏன்னா என்னோட ஆன்மா வளர்ந்துட்டே போகணும், ஸ்பீடா வளரணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, திசை திரும்பி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், எந்த லோகத்துக்கு போவோம், இதுதான் அவங்களோட மொத்தம் சர்ச். இதுல தான் இருக்கும் ஓல்டு சோல். இதுல ஓரளவுக்கு அவங்க தேடுறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் நிறைய அதிருப்தி இருக்கும். பதிலுங்க கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் நிறைய பதில் கிடைக்க வேண்டியது, இன்னும் கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய இருக்கும் அவங்க லைஃப்ல. ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது டிரான்சென்டென்டல் சோல். அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்க இன்னும் இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணி, மெடிடேஷன் பண்றது மட்டும் இல்லாம மெடிடேஷன் டீச்சர்ஸ் ஆகிடுவாங்க. மெடிடேஷனை பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தியானத்தை பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க கிட்ட வந்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, பக்கத்து ஊருக்கு போய் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களோடய வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்க கிட்ட போய் சொல்லிக் கொடுப்பாங்க. டீச்சர்ஸா இருப்பாங்க, மெடிடேஷன் டீச்சர், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் டீச்சர்ஸா இருக்கும். டிரான்சென்டென்டல் சோல். இந்த கான்சியஸ்னஸ் என்ன கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னா தேர்ட் ஐ கான்சியஸ்னஸ். அவங்களுக்கு தேர்ட் ஐ பர்ஃபெக்டா ஆக்டிவேட் ஆயிடும். தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆயிடும், தேர்ட் ஐ பர்ஃபெக்ஷன்ல இருக்கும். இந்த நிறைய விஷன்ஸ் வரும், நிறைய அதர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து, அதர் ஸ்டார் சிஸ்டம்ஸ்ல இருந்து கம்யூனிகேஷன் இருக்கும். பியாண்ட் பிசிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ் அவங்களால பார்க்க முடியும். எட்டர்னல் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. லிமிடேஷன்ஸ் இருக்காது. இந்த உலகம் மட்டும் இல்லை, எத்தனையோ ஸ்டார் சிஸ்டம்ஸ் இருக்குது, எத்தனையோ லோகங்கள் இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு அனுபவபூர்வமா தெரியும். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் இல்லாம அவங்க வந்து அந்த லிமிடேஷன்ஸ்ல இருந்து வெளியே வருவாங்க. கடவுளோட படைப்பு பிரம்மாண்டம், உலகம் மட்டுமே இல்லை, பிரம்மாண்டமே இருக்கு, நிறைய லோகங்கள் இருக்கு, நிறைய ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து தேர்ட் ஐ கான்சியஸ்னஸ், எட்டர்னல் கான்சியஸ்னஸ். இவங்க வந்து இந்த கான்சியஸ்னஸ்ல அவங்க டீச்சர்ஸா இருப்பாங்க. ஸோ தேர்ட் ஐ சக்கரா வந்து நம்ம குரு சக்கரா அப்படின்னு கூட சொல்லுவோம். குரு அப்படின்னா அந்த அந்த குரு ஒரு வார்த்தை சொன்னாக்கா அது உடனே அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், அது பவர் இருக்கும், அதுக்கு மேலேயே அவங்களுக்கு தெரியும். இந்த டிரான்சென்டென்டல் சோல்ல இருக்கிறவங்க வந்து நிறைய டீச்சிங்ல இருப்பாங்க. அவங்க எப்பவுமே டீச்சிங்ல இருப்பாங்க. அவங்களும் நிறைய சாதனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறைய டீச் பண்ணுவாங்க. முதல் தடவையா லிமிடேஷன்ஸ்ல இருந்து வெளியே வருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஃபைனைட் சோல். இந்த இன்ஃபைனைட் சோல் ஸ்டேஜ்ல வந்து இதுதான், இந்த ஸ்டேஜ்ல தான் கடைசி லைஃப் டைம் வரும். ஸோ இந்த இன்ஃபைனைட் சோல் ஸ்டேஜ்ல வந்து என்ன கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க அப்படின்னா ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல. நீ வேற நான் வேற இல்லை, எல்லாமே ஒண்ணுதான், அகம் பிரம்மாஸ்மி என்ற கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன், மற்றவங்களும் அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுள்ள இருக்கிறது நான் தான், நானும் நீ வேறு வேறு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், அண்டமும் பிரம்மாண்டமும் ரெண்டும் ஒண்ணுதான். ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருப்பாங்க. பர்ஃபெக்டா நாடகம் பிளே பண்ண. எப்படி மகாபாரத யுத்தத்துல ரெண்டு பேரும் கௌரவாசும் பாண்டவாசும் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுட்டு இருப்பாங்க, சாடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணா வந்து பிளேஃபுல் கான்சியஸ்னஸ். இதெல்லாமே நாடகம் தெரியும், எதுக்கும் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. சின்ன குழந்தையோட இருக்கிறப்போ சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க, முதியோரோட பேசுறப்போ அந்த லெவலுக்கு பேசுவாங்க. மத்தவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு இறங்கி வந்து அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிடுவாங்க. ஜோக்கர் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. ஜோக்கர், இந்த கார்ட்ஸ் விளையாடுறீங்க, இந்த ஜோக்கர் கார்டு வந்து எங்க வச்சாலும் செட் ஆயிடும். எப்பவுமே சர்வீஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கும். சர்வீஸ், எப்பவுமே சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ், தனக்காக வாழணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு அந்த தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு எல்லாமே இது எல்லாம் மாயம் தெரிஞ்சிடும். அவங்களும் ஒரு ரியலைஸ்டு பர்சன், கிரேட் என்லைட்டன் பர்சன். அந்த என்லைட்மெண்ட்லயே பல ஜென்மங்க எடுத்து மற்றவங்களுக்கும் என்லைட்மெண்ட் டீச் பண்ணி ஆச்சு. ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் கடைசி ஜென்மம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தாதான் அது கடைசி. அதுக்கப்புறம் மறுபிறவி இருக்கு உலகத்துல. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த ஆன்மாக்கு அதிருப்தி என்றது இருந்துட்டே இருக்கும். எப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்களோ, இந்த இன்ஃபைனைட் சோல் ஸ்டேஜுக்கு வராங்களோ, அப்போ வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஆன்மா திருப்தி அடையும். எப்ப அந்த ஆன்மா திருப்தி அடையுதோ, ஓகே இந்த உலகத்துல நான் கத்துக்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன், செய்ய வேண்டிய சேவை எல்லாம் செஞ்சுட்டேன், நான் பரிபூர்ணமா இருக்கிறேன்ட்டு அப்போ ஒரு திருப்தி வரும். அந்த ஆன்மா வந்து அங்க பூர்ணாத்மாவா மாறும். பூர்ணாத்மா, கம்ப்ளீட் சோல். அப்போ அந்த காசல் வேர்ல்டு இருந்து சூப்பரா காசல் வேர்ல்டு போகும். அப்போ எர்த்துல உலகத்துல லெசன்ஸ் பினிஷ் ஆயிடுச்சுன்னா பூர்ணாத்மா, கம்ப்ளீட் சோல்.